பிரைஸ் லார்ட். நாம் கடந்த நாட்களிலும் உபவாசத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் உபவாசத்தை குறித்து தியானிக்கப் போகிறோம். தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா புத்தகம் 58வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். இதில் 58 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். எப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல என் வெளிச்சம் எழும்பும், எப்பொழுது என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், எப்பொழுது நீதி எனக்கு முன்னாலே செல்லும், எப்பொழுது கர்த்தருடைய மகிமை என் பின்னாலே என்னை காக்கும்படியாக செல்லும் என்று நாம் கவனித்தோம் என்று சொன்னால், இந்த அதிகாரத்தில் 6 மற்றும் 7வது வசனத்தில் பார்க்கிறோம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடைகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆக கர்த்தருக்கு பிரியமான இந்த உபவாசத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பும், சீக்கிரத்தில் சுகவாழ்வு துளிர்க்கும், நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை என்னை காக்கும்படியாக என் பின்னாலே காணப்படும். ஆக இந்த தேவனுக்கு பிரியமான உபவாசம் அது தெளிவாக சொல்லுகிறது. உபவாசம் என்பது அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதா இருக்க வேண்டும். அக்கிரமத்திலே சிக்குண்ட ஜனங்களுக்காக, அவர்கள் அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் உபவாசம் இருக்க வேண்டும். நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கும்படியாக, கட்டிலே சிக்குண்டிருக்கிற ஜனங்கள், இறுக்கமான பிடியிலே சிக்குண்டிருக்கிற ஜனங்கள், அந்த இறுக்கமான பிடி தளரும்படியாக, நெகிழும்படியாக இந்த காரியத்திற்காக நாம் உபவாசம் இருக்க வேண்டும். நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக, பிசாசனுடைய பிடியிலே சிக்குண்டு நெருக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் உபவாசம் இருக்க வேண்டும். நுகத்தடிகளை உடைத்து போடும்படியாக, சுமக்க முடியாத அடிமைத்தன நுகத்தடிகளை பிசாசானவன் அநேகருடைய தோளிலே வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்த நுகத்தடிகள் உடைத்து போடும்படியாக, அதற்காக நாம் உபவாசம் இருக்க வேண்டும். ஆக அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க நாம் உபவாசம் இருக்க வேண்டும். நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கும்படியாக உபவாசம் இருக்க வேண்டும். நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக உபவாசம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நுகத்தடிகளை உடைத்து போடும்படியாக உபவாசம் இருக்க வேண்டும். இதுவே கர்த்தருக்கு பிரியமான உபவாசம். இப்படிப்பட்ட உபவாசத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது, விடியற்கால வெளுப்பை போல எனக்கு வெளிச்சம் எழும்பும், என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை என்னை காக்கும்படியாக என்னை சூழ்ந்து கொண்டு என் பின்னாலே காணப்படும். அது மட்டுமல்ல, ஏசாயா 58:7 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். உபவாசம் இருக்கிற நாம் அந்த உபவாசம் இருக்கிற அந்த உணவுக்குண்டான அந்த உணவை நாம் இல்லாத பசியாயிருக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும். நாம் உபவாசம் இருக்கும் பொழுது தள்ளப்பட்ட ஜனங்களை சேர்த்து கொண்டு, ஒதுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, மற்றவர்களால் துரத்தப்பட்ட ஜனங்களை சேர்த்து கொண்டு அவர்களோடு கூட இணைந்து அவர்கள் விடுவிக்கப்படும்படியாக உபவாசம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும். பொதுவாகவே நாம் வஸ்திரங்களை, நம்முடைய துணிகளை மற்றவர்களுக்கு கொடுப்போம். ஆனால் நாம் எப்படிப்பட்ட துணிகளை கொடுப்போம் என்று சொன்னால், நாம் பயன்படுத்திய பழைய, நமக்கு உபயோகம் இல்லாத துணிகளை மற்றவர்களுக்கு கொடுப்போம்.
அதை காட்டிலும் சிறந்தது ஒரு புதிய வஸ்திரத்தை, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு, துணி இல்லாதவர்களுக்கு, வஸ்திரம் தேவைப்படுகிறவர்களுக்கு, அப்படிப்பட்ட ஏழ்மையான ஜனங்களுக்கு நம்முடைய பண்டிகை நாட்களிலே நாம் புது துணிகளை எடுத்து கொடுத்து நாம் உபவாசம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும், என்னுடைய தேவைகள் அதாவது என்னிடத்தில் இருக்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு தேவைப்படும் பொழுது, அந்த தேவையுடைய நபர் என்னை சந்திக்கும்படியாக என்னை காண வரும் பொழுது, அந்த நபருக்கு உதவி செய்யக்கூடாது என்கிற எண்ணத்திலே அந்த நபருக்கு நான் என்னை ஒழித்து கொள்ளுகிற காரியம் அது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. நாம் உதவி செய்ய நமக்கு திராணி இருக்கும் பொழுது நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும். நம்மால் உதவி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நாம் நம்மை ஒழித்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சம்பந்தப்பட்ட நபர்கள் நம்மை தேடி வரும் பொழுது நாம் அவர்களிடத்திலே தெளிவாக, இந்த சூழ்நிலையிலே நீங்கள் எதிர்பார்க்கிற உதவியை என்னால் செய்ய முடியாது என்பதை தெளிவாக நாம் சொல்லிவிடுவது நல்லது. அதை தவிர்த்து அவர்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக நம்மை ஒழித்து கொள்வது, அவர்களை அவாய்ட் பண்ணுவது, அவர்களை சந்திக்காதபடி நாம் ஒதுங்கி இருப்பது என்பது அது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. ஆக என் சுகவாழ்வு துளிர்க்க, விடியற்கால வெளுப்பை போல எனக்கு வெளிச்சம் உண்டாக, என் நீதி எனக்கு முன்பாக செல்ல, கர்த்தருடைய மகிமை என் பின்பாக என்னை காக்க, நான் இப்படிப்பட்ட உபவாசத்தை, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிற உபவாசத்தை, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிற உபவாசத்தை, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிற உபவாசத்தை, சகல நுகத்தடிகளும் உடைத்து போடுகிற உபவாசத்தை, பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிற உபவாசத்தை, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிற உபவாசத்தை, வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிற உபவாசத்தை, என் மாம்சமானவனுக்கு என்னை ஒழிக்காமல் இருக்கிற உபவாசத்தை, கர்த்தருக்கு பிரியமான இந்த உபவாசத்தை நாம் ஏறெடுப்போம். இந்த உபவாசத்தை நாம் கைக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். விடிய கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், நீதி முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை நம்மை பின்னாலே காக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.